போஷா, யூ ஆர் செலக்டட். எப்படி சந்தோஷமா? ஓகே, நான் போயிட்டு வரேன் சார். சார் சந்தோஷம் சார். 1 minute. முகமா இது? நிலவு. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. வந்துட்டீங்க போஷா. இந்த முதலாவது தொடர் இருக்குல்ல, அதை நீங்க ஃப்ரீயா தான் செய்யணும். 2வது தொடர்ல நிறைய சம்பாதிக்கலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ. உங்களோட அம்மா ஓமன்னு சொல்லி சைனா எல்லாம் வச்சு அதுக்கான ஒத்திகை தான் பார்த்து திரிகிறான். ஆனா அவ மூச்சு விட இல்ல, பொறாம வந்துருமண்டு. நான் அப்படி இல்ல. ஆனா எனக்கு மட்டும் அவ இவ்வளவு பிடிப்பா நூதனங்கள். அங்க போகாத, அதை செய்யாத, அடுத்த வீட்டை போயிட்டு கோவிச்சோண்டு இவ்வளவு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு அண்டி அண்டி தருவா. அவட வயசு என்ன முதல்ல? ஏன் இப்படியா இந்த சின்ன திரையை பார்த்து பழுதா போறா? நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமா இருக்கிறாவே. அது வர தாலி கலட்டி எறிகிற கட்டமுண்டாவாக்கு வருதா. அதையெல்லாம் செய்து காட்டி இருக்கிறா அவருக்கு, டைரக்டருக்கு. அவ பாருங்க, ஒரு பொம்பளை தாலி எல்லாம் கலட்டி எறிகிற. எனக்கு எவ்வளவு சொல்லுவா, நாடகத்துல பார்த்துட்டு இருந்தாலே சொல்லுவா இந்த கட்டங்கள் எல்லாம் பார்த்து பழுதா போகுதுன்னு சொல்லி எவ்வளவு பேசுவா. அவட வயசுக்கு இது இல்ல. சரி, எனக்கு என்ன பிடிக்கல, இது உங்களுக்கும் சொல்லாம எனக்கும் சொல்லாம தானா முடிவெடுத்து எல்லாம் செய்கிறா மனமன்னு சொல்லி. உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, முன்ன வந்து சினிமா நடிக்கிற மாதிரி தான் எல்லாம் கூட்டங்கள் மீட்டிங்களுக்கு எல்லாம் பெறவே காசு கட்டி கூப்பிடுறேன். இப்ப அவ ஒருத்தரும் பாறையில எல்லாம் சின்ன திரை நடிக்கிற மாதிரி கூட்டமா வரையணும். அவ ஒருத்தர் வார காசுக்கு இதை எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப நிகழ்ச்சியில் நடத்தினோம். ஆனா உங்களோட அம்மா வந்து இதுல போய் பலதாரத என்ன விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து எங்கட லாபத்தை சுரண்டிட்டு போயிருவினோம். உவாயும் நடிக்க ஓமன்னு சொல்லணும். உவாக்கு என்ன தெரியும்? அவன் நான் கதைக்காம யாரு கதைக்கிறது? இவா என்ன விதப்பட்டு நிப்பாட்டுங்கோ போவனாமட்டே சொல்லுங்க கூப்பிட்டு. எனக்கு நம்பவே முடியலடி. எனக்கு பறக்கிற மாதிரி உணர்வா கிடக்கு. சின்ன திரைத்தொடர் எல்லாம் பார்த்து நீ நாளைக்குள்ளே அப்படியே மூழ்கி போய் அப்படியே வாங்கி போனீங்க. பார்த்தவங்க புரட்சிகரமான கருத்தெல்லாம் முடிக்கிட்டு இருக்கடியப்பா. எப்படி நீங்க எனக்கு நக்கல் அடிக்க வேணாம். அவ வந்து என்ன எதுக்கு நோன் டவுன் பண்ணியன்னு தான் இருக்கிறவா. நக்கல் அடிக்க உண்மையில பெருமைப்படுறேன்டி. இந்த மாதிரி இப்படி ஞானமா கதைக்குதுன்னு சொல்லி உனக்கு உண்மையில நல்ல சிந்தனை வந்து நான் எப்படி மலங்கி போப்பான்னு பார்த்தா நீங்க ஒரு யதார்த்தம் இல்லாம வழங்கி கொடுத்து கதைக்கிறேன். இன்றைக்கு நிப்பாட்டுங்கோ. அம்மாவையோ அம்மாக்கு என்ன இந்த பிரச்சனை வந்தது? அங்கிள் தான் கூட்டிக்கு என்ன சேர்த்து இருக்கிறேன். எங்க அங்கிள் இப்ப? அங்கிள் வாங்கோ. என்ன கனநாளா காணல? வெளியில போயிட்டு நீ பாத்தல பிள்ளை என்ன நீ என்ன சொல்லி சொல்லி இருக்கான். இவ்வளவு பிரச்சனை நான் வந்து உன்னோட சேர்ந்து செய்யறேன். இது ஏன் போய் தம்பிக்கு சொன்ன? நீ என்ன பிரச்சனை? மாமிய தொடர்ல போட்டது ஏன் தம்பிக்கு சொன்ன? அதுவா சிரிக்கிறீங்க. அவன் நீங்க நித்ரா பாயல் எழுப்பி என்ன கிளியில கிழிச்சு போட்டு போறான்னு. அவ நீங்க செய்த மாட்டேன் சரியா? என்ன நீங்க ஏன் அப்பாவை கொண்டே அவாவை சேர்த்த? நீங்க யாரு? மாமிங்க. அந்த பாத்திரம் அவாவுக்கு தான் சாட்டி. என்ன அவாக்கு என்ன தெரியுமாட்டு கொண்டு சேர்த்த நீங்க? அது ஒரு என்ன விஷயம் என்றாலும் எனக்கு சொல்லிட்டு தானே செய்யற. நீங்க ஏன் எனக்கு சொல்லாம அவ ரகசியமா கழிச்சு நீங்க கொண்டே அவாவை சேர்த்து விட்டுருக்கீங்க? என்ன பிள்ளை அவ நடிக்க போன ஆசைப்பட்டா அவனை கொண்டு சேர்த்தனா? என்ன அவாக்கு நடிக்க தெரியாது. அவ வந்து இடையிட சும்மா கட்டங்களை பார்த்துட்டு சும்மா அது சரியில்லை என்று கதைப்பாவது அவாக்கு தெரியாது. அவன் ஆக்களும் இல்ல என்று சொல்லி போட்டுதான் நான் அவன். ஏன் ஆக்கள் இல்ல? நான் இல்லையா? என்ன உள்ள என்ன என்ன நீயா? ஓ திட்டியாம போச்சு. அங்கிள் பொருங்குவாரன். அவ வந்து சின்ன சின்ன கட்டங்களை பார்த்துட்டு அவாக்கு ஒண்ணும் தெரியும். நான் இவ்வளவு சீரியல்கள் எல்லாம் பார்த்து அந்த ஃபீலிங் எல்லாம் எனக்கு செய்ய தெரியும். அழ தெரியும், சிரிக்க தெரியும், எல்லாம் அதுக்கிட்ட மாதிரி செய்வேன். நான் முதலே பிளான் பண்ணிட்டேன். என்னண்டு அவளுக்கு வந்து இப்ப கொடுக்குற தொடர் இருக்குல்லோ, இது வந்து ஆன்டி என்ற ஒரு தொடர். சரியோ, இது வந்து பேரும் வந்து இங்கிலீஷ் பேர். சரியோ, இப்ப அங்க தமிழ்நாட்டுல வந்து இங்கிலீஷ் பேர் படத்துக்கு வைக்க கூடாதுன்னு பிரச்சனை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த தொடர் வந்து ஒரு 100-150 நின்றுடும். உனக்கு நான் பிளான் பண்ணி இருக்கிறேன். டைரக்டரோட கதைச்சிட்டேன். என்ன 1000-1500 தொடர் பரிச கணக்கா போகக்கூடிய பெரிய மெகா தொடர்ல உன்னை போட்டு கலக்கி விடலாம். அவளுக்கு நீ சொல்லி போடாத, இந்த தொடர் வந்து கணக்கா போகாது. சரியோ, அவளுக்கு அவன் தார அட்வான்ஸ்ல எனக்கு 50-50 நான் பேசி இருக்கிறேன். அப்ப நான் நைசா காசை கொண்டு பிளான் தான் அவங்க போட்டது. உன்னை நான் போடுவேன் தானே உள்ள. இது என்ன இது? இவர் வந்து யார் டைரக்ஷன் வந்து எடுக்கிற டைரக்ஷன் இருக்கிறாரோ
இவர் வந்து ஏற்கனவே பப்ளிசிட்டி பண்ணி போட்டார். சரியோ, ஆனா கனடாவில் எஸ்பி சேகர் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணியாச்சு, ஜனங்கள் எதிர்ப்பு காட்டி. அப்ப காதும் காதும் பஜ்ஜா போலதான் நீ அந்த தொடர்ல நடிக்கவன். சரியோ, இத மாதிரி இது இவர் எடுக்கிற என்ன 15 நிமிஷம் தான் நாம போகும். அதுல முதல் 6 நிமிஷம் முதல் 6 நிமிஷம் பாட்டு, பிறகு 4 நிமிஷம் பாட்டு, இடையில 2 அவங்க அந்த பொன்ச பண்றவங்க இருக்காங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட 2 நிமிஷம் தான் கட்டம் பெறும். அதுக்குள்ளே வந்துட்டு தானே போவான். அப்ப சனத்துக்கு எங்க பிடிபட போகுது. நான் உன்ன வந்து பெரிய விகடன் ஏபிஎம் ப்ரொடக்ஷன் இருக்கല്ലോ, அவங்கள தொடர்ல நீ நடிச்சு சொன்னா உனக்கு ஒரு நல்ல இடம் பெறும். நதியா கொண்டு அந்த நேரம் வந்து நதியா ஸ்டைல்ல நதியா நடிச்சோம். அதே மாதிரி குஷ்பு இந்த இது வரும் இல்லோ, அதே மாதிரி காப்போல் மோதிரங்கள் எல்லாம் உங்க பேர்ல வேலை பண்ணுவேன் தானே. நீ ஏன் யோசிக்கிற? இப்பவும் என்ன அன்றைக்கும் என்னோட அந்த அந்நியன் எடுத்தார் டைரக்டர் கதைச்சார். ஓ, அவனோட இப்ப கதைச்சுட்டான் இருக்கேன். அடுத்த படத்துல என்ன போட்டோ சொல்லி போட்டு நடிக்கிறாங்க. அந்நியன் படம் எடுத்த சங்கர் அவரை சான்ஸ் கேட்டவரா உங்களுக்கு 1000 எபிசோடு ஓடுற மெகா தொடர். நீங்க எப்ப வந்த? நீங்க நான் அப்போதே அங்களோட பேசி போட்டு நான் வீட்டுக்கு வந்து உள்ள வந்துட்டேன். நான் என்ன நடந்து விட்டு நான் பேசாம உள்ள போய் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்திருப்பேன் நினைச்சு நான் உங்களோட கதையை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு வந்தேன். என்னடியப்பா கொஞ்சம் முதல்லாம் காட்சி கொண்டு இருந்தா ஏதோ திரைத்தொடர்கள் இப்படி நாடக தொடரெல்லாம் இப்படி பழுதாக்குது ஆக்களை எங்கட காசு போகுது லாபம் போகுதுன்னு அறிக்கை விட்டு கொண்டு இருந்த. பிறகு பார்த்தா நீ சான்ஸ் கட்டி கொண்டு இருக்க. என்னடியப்பா இது? ஆளுக்கு எல்லாம் வாய் பேச்சளவெல்லாம் போட எல்லாருமே சும்மா நாங்க நானும் அங்கிள் என்னங்க அங்கிள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் விளங்க எனக்கு? நீங்க என்ன இதுக்கு வீட்டுக்கு ஓடி திரிகிறது விளங்க இல்ல. அம்மா கூட நான் உங்களுக்கு வடிவ விளக்கமா காட்சி போட்டு வந்தான் இல்ல பேய் விசரம் நாரி உங்களுக்கு நான் மனத்தியா கணக்கா பேவுலயே ரெடி போட்டு வந்தான் இல்ல. அதுக்கு பிறகு வந்திருந்தோண்டு அவருக்கு அந்நியில சான்ஸ் பண்ணி கொடுக்க போறீங்க நீங்க. இப்ப என்ன சொன்னது விட்டா கதை சொல்லி போறேன். இப்ப என்ன பிரச்சனை கேட்டால் பிள்ளைக்கு உடையில இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வர்றதுக்கு எல்லாமே இருக்கு. நீர் பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டு புல்லுவல் செடிகள் ஒண்ணு முளைக்காம பண்ணி கொண்டு இருக்கு. என்ன அங்க இந்த கதை இந்த கதை நான் இருந்து கதைக்கணும். இங்கேயாலும் தம்பி நான் சொல்ல கேளும். எங்கண்ட சமுதாயத்தில் அதாவது இந்த தமிழ் சமுதாயத்துல பெண்கள பங்கு வந்து இன்றைக்கும் காணாமத்தான் இருக்கு. என்ன அப்ப பெண்களை வந்து முன்னுக்கு கொண்டு வர வேணும். இப்படியான இதுகளை வந்து பொம்பளை முன்னுக்கு கொண்டு வர வேணும்ன்றதுக்காண்டித்தான் நான் இதை செய்கிறேன். எனக்கு வேலை எங்கட சமூகம் எங்கட சமூகத்துக்கு பொம்பளை பங்கு காணாத வளர்த்து சொல்றீங்க. இது எங்கட சமூகம் இந்தியாவில் வந்து நாடகத்தோட எடுக்க போறோம். அதுல எங்க பொம்பளை நடிக்கிறது எங்க சமூகத்துக்கு பொம்பளை ஆளுமை வெளிக்காட்ட போயினா என்ன கதைக்கிறீர்கள்? அவங்க எடுக்கிறாங்க நாடகம் எடுக்கிறாங்க. அதை பற்றி நான் ஒரு கொமெண்ட்டும் அடிக்க வரையில, அதை பற்றி எந்த ஒரு கதையும் சொல்ல வரையில்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்று உருவாக போற நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற அன்றாடம் ஒவ்வொரு தமிழரும் போராடி கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இங்க இதுக்குள்ள இப்படியான தேவையில்லாத வேற பக்கத்தால எங்களை கருத்துக்களையோ எங்கட சிந்தனையிலோ உடைக்கிற பக்கத்தால எங்களுடைய ஆக்களை திருப்புறதான வேலையில் வேண்டாம். இனிமேல் அதுக்கு நீங்க உடனே இருக்க வேண்டாம்.